கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை. சென்னையில் மிதமான மழை பெய்யும் எனவும் கணிப்பு. கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் வரும் 4ஆம் தேதி மிக கனமழை பெய்யக்கூடும். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கர்நாடக முன்னாள் MP பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என தீர்ப்பு. தண்டனை விவரம் நாளை வெளியாகும் என பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் சேர உள்ள பீகாரைச் சேர்ந்த 6.5 லட்சம் பேர் புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டில் வசித்து வரும் நிலையில் இங்கேயே பெயரை சேர்க்க முடிவு. அரசு திட்டங்களில் முதலமைச்சரின் பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்த எவ்வித தடையும் இல்லை. கட்சியின் கொள்கை தலைவர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்களின் புகைப்படங்களை பயன்படுத்துவது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு முரணானது என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து. செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் வைகோ சந்திப்பு. பாஜக அதிமுகவுடன் மதிமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறுவது அபாண்டம் என பேட்டி. தேமுதிக வந்து பார்த்தவுடன் மதிமுக வெளியேறும், அவர்கள் பிஜேபியோடு அதிமுகவோடு பேச்சை ஆரம்பித்து விட்டார்கள் என்று பக்கத்தில் இருந்து கேட்டதை போல ஏன் இப்படி அபாண்டமான செய்திகளை ஒரு அரசியல் இயக்கத்தை குறிவைத்து தாக்குவதே உங்கள் மூல நோக்கமாக வைத்திருக்கிறீர்களே, என்ன கேடு உங்களுக்கு செய்தோம்? முதலமைச்சரை சந்திக்க நேரம் கேட்கவில்லை. சென்னை வந்துள்ள பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ் பேட்டி. முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கவில்லை. பொதுச் செயலாளர் தேர்வுக்கு எதிரான வழக்கு விசாரிக்கப்படும் என சென்னை நீதிமன்றம் அறிவிப்பு. நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ திட்டம் நாளை தொடக்கம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் முகாம் நடைபெறும் என ராதாகிருஷ்ணன் தகவல். நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் உடலை பெற்றுக்கொண்ட பெற்றோர் 5 நாட்களுக்கு பிறகு பெற்றுக்கொண்ட உடலை சொந்த ஊர் கொண்டு சென்றனர். தூத்துக்குடியில் அண்ணன் தம்பியை கொன்று புதைத்த கஞ்சா போதை கும்பல். போதையில் தகராறு செய்ததை தட்டி கேட்டதால் ஆத்திரம். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்திற்கான நிர்வாக கட்டிடத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சுற்றுலா தலங்களில் 18 கோடியில் முடிவுற்ற திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் மாநிலத்தின் சுற்றுலா தலங்களை உலக தரத்தில் மேம்படுத்தும் நோக்குடன் தென்காசி மாவட்டம் வால்பாறை அருகே வீட்டில் தூங்கிய சிறுவனை கடித்து இழுத்துச் சென்ற புலி. பொதுமக்கள் கூச்சலிட்டதால் விட்டுச் சென்ற நிலையில் சிறுவன் உயிருடன் மீட்பு. உடுமலைப்பேட்டை வனத்துறை அலுவலகத்தில் விசாரணை கைதி சந்தேக மரணம். நீதிபதி முன்னிலையில் உடற்கூறாய்வு. பீகார் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தப் பணி தொடர்பாக விவாதம் கோரி மக்களவை சபாநாயகரிடம் எதிர்க்கட்சிகள் மனு. தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளதாக ராகுல் காந்தி காட்டம். இந்திய பொருட்கள் மீதான 25% வரி விதிப்பை ஒத்திவைத்தது அமெரிக்கா. வரும் 7ஆம் தேதி அமலுக்கு வரும் என அறிவிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் கருண் நாயர் அரை சதம். முதல் நாள் முடிவில் முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுக்கு 204. கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை. சென்னையில் மிதமான மழை பெய்யும் எனவும் கணிப்பு.
கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் வரும் 4ஆம் தேதி மிக கனமழை பெய்யக்கூடும். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கர்நாடக முன்னாள் MP பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என தீர்ப்பு. தண்டனை விவரம் நாளை வெளியாகும் என பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் சேர உள்ள பீகாரைச் சேர்ந்த 6.5 லட்சம் பேர் புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டில் வசித்து வரும் நிலையில் இங்கேயே பெயரை சேர்க்க முடிவு. அரசு திட்டங்களில் முதலமைச்சரின் பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்த எவ்வித தடையும் இல்லை. கட்சியின் கொள்கை தலைவர்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர்களின் புகைப்படங்களை பயன்படுத்துவது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு முரணானது என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து. செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் வைகோ சந்திப்பு. பாஜக அதிமுகவுடன் மதிமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறுவது அபாண்டம் என பேட்டி. தேமுதிக வந்து பார்த்தவுடன் மதிமுக வெளியேறும். அவர்கள் பிஜேபியோடு அதிமுகவோடு பேச்சை ஆரம்பித்து விட்டார்கள் என்று பக்கத்தில் இருந்து கேட்டதை போல ஏன் இப்படி அபாண்டமான செய்திகளை ஒரு அரசியல் இயக்கத்தை குறிவைத்து தாக்குவதை உங்கள் மூல நோக்கமாக வைத்திருக்கிறீர்களே, என்ன கேடு உங்களுக்கு செய்தோம்? முதலமைச்சரை சந்திக்க நேரம் கேட்கவில்லை. சென்னை வந்துள்ள பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ் பேட்டி. முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கவில்லை. பொதுச் செயலாளர் தேர்வுக்கு எதிரான வழக்கு விசாரிக்கப்படும் என சென்னை நீதிமன்றம் அறிவிப்பு. நலன் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ திட்டம் நாளை தொடக்கம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் முகாம் நடைபெறும் என ராதாகிருஷ்ணன் தகவல். நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் உடலை பெற்றுக்கொண்ட பெற்றோர் 5 நாட்களுக்கு பிறகு பெற்றுக்கொண்ட உடலை சொந்த ஊர் கொண்டு சென்றனர். தூத்துக்குடியில் அண்ணன் தம்பியை கொன்று புதைத்த கஞ்சா போதை கும்பல். போதையில் தகராறு செய்ததை தட்டி கேட்டதால் ஆத்திரம். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்திற்கான நிர்வாக கட்டிடத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சுற்றுலா தலங்களில் 18 கோடியில் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் மாநிலத்தின் சுற்றுலா தளங்களை உலக தரத்தில் மேம்படுத்தும் நோக்குடன் தென்காசி வால்பாறை அருகே வீட்டில் தூங்கிய சிறுவனை கடித்து இழுத்துச் சென்ற புலி. பொதுமக்கள் கூச்சலிட்டதால் விட்டுச் சென்ற நிலையில் சிறுவன் உயிருடன் மீட்பு. உடுமலைப்பேட்டை வனத்துறை அலுவலகத்தில் விசாரணை கைதி சந்தேக மரணம். நீதிபதி முன்னிலையில் உடற்கூறாய்வு. பீகார் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தப் பணி தொடர்பாக விவாதம் கோரி மக்களவை சபாநாயகரிடம் எதிர்க்கட்சிகள் மனு. தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டுள்ளதாக ராகுல் காந்தி காட்டம். இந்திய பொருட்கள் மீதான 25% வரி விதிப்பை ஒத்திவைத்தது அமெரிக்கா. வரும் 7ஆம் தேதி அமலுக்கு வரும் என அறிவிப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் கருண் நாயர் அரை சதம். முதல் நாள் முடிவில் முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுக்கு 204